Hey guys, in the video National Institute of Mental Health and Neurosciences Government of India வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான டீடைல்ஸை இந்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் அது பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, இனி இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான டீடைல்ஸை பார்க்கலாம். இந்த நோட்டிஃபிகேஷனில் 2 போஸ்டிங் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா நர்சிங் ஆஃபீஸர் ஆர் மெடிக்கல் சோஷியல் ஒர்க்கர் ஆர் சைக்காலஜிஸ்ட் போஸ்டிங்க்கு 2 வேகன்சிஸ் இருக்குது. அண்ட் இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஏஜ் லிமிடேஷன் பார்த்தீங்கன்னாக்கா 35 இயர்ஸ். இந்த போஸ்டிங்க்கு பிஎஸ்சி நர்சிங் பண்ணவங்க அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைனாக்கா மாஸ்டர் இன் சோஷியல் ஒர்க் டிகிரி பண்ணவங்க அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைனாக்கா மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸ் ஆர் மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ் டிகிரி சைக்காலஜியில் பண்ணவங்க அப்ளை பண்ணலாம். அடுத்தது இதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா மென்டல் ஹெல்த்தில் ட்ரைனிங் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது கன்னடா லாங்குவேஜை புரிஞ்சுக்கிட்டும் பேசவும் தெரியணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது இந்த போஸ்டிங்கான சேலரி பார்த்தீங்கன்னாக்கா 35,000 பெர் மந்த்துக்கு சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்டிங் வந்து கான்ட்ராக்ட் பேஸில் தான் ஃபில் பண்ண போகிறாங்க. இந்த கான்ட்ராக்ட் பீரியட் பார்த்தீங்கன்னாக்கா 6 மந்த்ஸுக்கு அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்த போஸ்டிங் ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்டர். இந்த போஸ்டிங்க்கு 1 வேக்கன்ட் இருக்குது. இந்த போஸ்டிங்கான சேலரி 34,000 பெர் மந்த்துக்கு சொல்லியிருக்காங்க. அடுத்தது இந்த போஸ்டிங்க்கு பிஏஆர் பிசிஏஆர் பிகாம் பண்ணவங்க வித் டெலிமெடிசன் ப்ராஜெக்டில் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைனாக்கா எம்காம் ஆர் எம்பிஏ ஆர் எம்சிஏ பண்ணவங்க அப்ளை பண்ணலாம். போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஏஜ் லிமிடேஷன் பார்த்தீங்கன்னாக்கா 35 இயர்ஸ் வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அடுத்தது இந்த போஸ்டிங்க்கான டைம் பீரியடும் 6 மந்த்ஸ் சொல்லியிருக்காங்க. அடுத்த போஸ்டிங் ஐடி கோஆர்டினேட்டர். இந்த போஸ்ட்டுக்கு 1 வேக்கன்ட் இருக்குது. அண்ட் இந்த போஸ்டிங்க்கான சேலரி பார்த்தீங்கன்னாக்கா 40,000 பெர் மந்த்துக்கு சொல்லியிருக்காங்க. அடுத்தது இந்த போஸ்டிங்க்கு பிஇ ஆர் பிடெக் பண்ணவங்க அப்ளை பண்ணலாம். இந்த போஸ்டிங் அப்ளை பண்ணுறதுக்கான ஏஜ் லிமிடேஷனும் 35 இயர்ஸ் வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ப்ராஜெக்ட்டுக்கான டைம் பீரியடும் 6 மந்த்ஸாக சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்டிங்கான செலெக்ஷன் ப்ராசஸ் இன்டர்வியூ பேஸ் பண்ணி நடக்கும். அண்ட் அந்த இன்டர்வியூக்கு நீங்கள் டேரெக்டாகவே போயிட்டு பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்கள் அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே உங்களுடைய பேரை போயிட்டு ரெஜிஸ்டர் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அப்படி நீங்கள் போகும்போது உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போங்க, ப்ளஸ் ரெஸ்யூமும் எடுத்துகிட்டு போகணும். இந்த போஸ்டிங்கான இன்டர்வியூ பார்த்தீங்கன்னாக்கா கமிட்டி ரூம் அட்ஜசன்ட் டு த அகாடமிக் அண்ட் எவாலுவேஷன் செக்ஷன் 4th ஃப்ளோர் நியூரோபயாலஜி ரிசர்ச் சென்டர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பிளாக் பெங்களூர் 560029. இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் போயிட்டு இன்டர்வியூவில் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கணும். அண்ட் டேட் பார்த்தீங்கன்னாக்கா 30/1/2024 அன்னைக்கு 10 மணிக்கு நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. செலக்ட் ஆன கேண்டிடேட்ஸ்க்கு இமெயில் பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.